போலீஸ்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்கும். இந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் எப்பவுமே இருக்கும். இன்னும் நம்புறீங்களா, யூனிஃபார்ம் போட்டு எல்லாருமே ஹானஸ்டா இருக்காங்க. 100ல 95 பேர் ஹானஸ்டா இருந்தாலும் மிச்சம் இருக்கிற அந்த 5 பேர் பண்ற பிரச்சனையால மொத்த டிபார்ட்மெண்டோட பேரும் கெடுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பெங்களூர்ல ரீசெண்டா நடந்திருக்கு. பெங்களூர்ல இன்ஸ்பெக்டர் கோவிந்த் ராஜு லஞ்சம் வாங்கும்போது கையங்களவமா பிடிக்கப்பட்டிருக்காரு. இந்த நியூஸ் கேட்கும்போது சிலருக்கு சிரிப்பா இருக்கும், சிலருக்கு கோபமா இருக்கும், சிலருக்கு வருத்தமா இருக்கும், சிலருக்கு கவலையா இருக்கும். விஷயம் என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு பிசினஸ் மேன், அவன் மேல ஆல்ரெடி கேஸ் இருக்கு. ஸோ அவன் பெங்களூர் இன்ஸ்பெக்டர் கோவிந்த் ராஜு கிட்ட போய் கேட்கிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா உடனே அந்த கால் இந்த கேஸ்ல இருந்து சால்வ் பண்ணி விடுறாங்க. நெகோசியேஷன் கிடையாது, ஆஃபர் பிரைஸ் கிடையாது, சிங்கிள் பேமெண்ட், ஸ்ட்ரைக் பிரைஸ். அவன் என்ன பண்றான்னா ஓகேன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருந்தான். மிச்சம் 4 லட்சம் ரூபாய் கொடுக்கும் போதுதான் கையங்களவுமா மீடியா கிட்ட பிடிபடுறாரு. அஸ் யூஷுவல் எல்லாரையும் மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணல, என் மேல எந்த தப்பும் கிடையாது, என்ன பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காங்கன்னு அது இதுன்னு ஆயுதம் சொல்றாரு. டவுட் என்னடானா, தப்பு பண்ணாதான் பிடிக்கப்படுவோமா இல்ல பிடிக்கப்பட்டாதான் தப்பு தெரியுமா? இங்க இந்த இன்ஸ்பெக்டர் ப்ராப்ளமே கிடையாது, சிஸ்டம் தான் ப்ராப்ளம். எதுக்கு எடுத்தாலும் காசு, பெயிலுக்கு காசு, எஃப்ஐஆருக்கு காசு, கேஸ் க்ளோஸ் பண்ணணும்னா பிரீமியம் பிளான் வேற. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை விட இங்க அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்ன வித்தியாசம்னா கேன்சல் ஆப்ஷன் கிடையாது. இந்த ஆபீஸருடைய கேஸ் ஆன்லைன்ல இவ்வளவு ஃபேமஸா பரவுனதால நமக்கு ரொம்ப தெரிய வந்துச்சு. இன்னும் படமாக்கப்படாத எவ்வளவோ விஷயங்கள் இதுக்குள்ளாடி நடந்துச்சு. யூனிஃபார்முக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது நம்மளோட கல்ச்சர். ஆனா ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மாதிரி நேச்சுரலா வரணும், ஆர்டிபிஷியலா வரக்கூடாது. ஏன்னா பயத்துக்கு கிடையாது மரியாதை, நேர்மைக்கு தான் மரியாதை. லாவை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கைகளை லாவை செல் பண்ண ஆரம்பிச்சு. அப்படி இந்த நியூஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறத ரொம்ப தைரியமா சொல்லுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல உண்மையா சொல்லாம அமைதியா இருக்கிறதும் ஒரு வகையான லஞ்சமா இருக்குது.